இங்கே மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர்களுக்கு நிதித்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கெல்லாம் காரணமானவர் இந்தியாவினுடைய பிரதமர் எல்லாம் என்று நீங்கள் சொன்ன காரணத்தினால் அவர் உங்களுடைய ஆட்சியில் என்ன கடன் வாங்கினா அவர் சொன்னார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏதோ திராவிட மாடல் ஆட்சியில் தான் அதிகமாக கடன் பெற்றதை போல சமூக வலத்திலே கூட பல நண்பர்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் போகிற பொதுக்கூட்டங்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் தான் அதிகமாக கடனை வாங்கிவிட்டது போன்ற பொதுக்கூட்டத்திலும் பேசுகிறார். அதை விட்டு தான் நீங்கள் தோழம் என்ற காரணத்தால் நீங்களும் பேசுகிறீங்க. என்ன நிலைமை என்ன? பொதுவாக இந்த ஆட்சியில் நாங்கள் பொறுப்பேற்கிற பொழுது அந்த ஆட்சி வாங்கி வச்சிருந்த கடன் 4.57 லட்சம், அதாவது 4,57,000 ரூபாய் கடன் அந்த ஆட்சி வைத்தார்கள். அதுக்கு வட்டி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 37,586 கோடி ரூபாய் அவங்க வாங்கின கடனுக்கு மட்டில் ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு. இப்போ 5 ஆண்டு காலத்திற்கு அவங்க வாங்கிய கடனை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 1.88 லட்சம் கோடி ரூபாய் வட்டி மட்டில் வருது. ஆக ஏற்கனவே அசல் 4,57,000 கோடி, அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி இந்த 5 ஆண்டு காலம் கட்டினது 1.88 லட்சம் கோடி. ஆக மொத்தம் அதிமுக மூலமாக எங்களுக்கு வந்திருக்கிற கடன் 6,45,000 கோடி ரூபாய் அவர்கள் மூலமாக வந்திருக்கிற கடன். இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு நாங்கள் வாங்கிய கடன் என்பது 2,85,000 கோடி ரூபாய் தான் நாங்கள் வாங்கிய கடன். ஒட்டுமொத்தமாக 9 லட்சம் கடன் வாங்கினேன், 9 லட்சம் கடன் வாங்க